ஒர்க்கர்களே, ப்ரோக்ராம் பண்ணுறவங்களே, எல்லா நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். எல்லா கம்பெனிகளுக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ நான் உங்ககிட்ட பேச போகிறது வந்து பார்த்தீங்கன்னா, சிஎஸ்எஸ் பிரிண்ட் மெத்தட் அப்படிங்கிறத பற்றி. சிஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, பிரிண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தட் இருக்குது. இந்த மெத்தட் எப்படி யூஸ் ஆகும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வந்து இங்கே வந்து HTML, ஹெட்டு, டைட்டிலு இப்படி எழுதியிருக்கோம் பார்த்தீங்களா, ஹெட்லாம் போட்டு கீழே வந்து சிஎஸ் பிரிண்ட் மெத்தட்னு கோடிங் எழுதிக்கிறேன். இந்த கோடிங் எழுதுனது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிரிண்ட் மெத்தட் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நீங்கள் எப்போ பிரிண்ட் பண்ண போகிறீங்களோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து அந்த பிரிண்ட் மெத்தட் வந்து யூஸ் ஆகும். எந்த மாதிரி யூஸ் ஆகும் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இங்கே பார்க்குறீங்க சிஎஸ் பிரிண்ட் மெத்தட், ஐ ஆம் ஃபர்ஸ்ட் லுக் இன் த ஸ்க்ரீன், ஐ ஆம் பிரிண்டிங் இன் த ஸ்க்ரீன் அப்படிலாம் போட்டு சம் டேக்ஸ் கோடிங் வந்து ஏதாவது ஒரு அவுட்புட் வந்து தெரியுது உங்களுக்கு. ஐ ஆம் ஹெச்எம் டேக் இன் த பிரிண்டிங் இன் த ஸ்க்ரீன், ஐ ஆம் ரெடி டு ஆக்கிபி இந்த ஆல் த பிரிண்டிங் மெட்டீரியல் அப்படின்னு இருக்குல்ல. இது நீங்கள் வந்து கண்ட்ரோல் பின்னு எப்போ நீங்கள் கொடுக்குறீங்களோ அப்போ நீங்கள் பிரிண்டிங் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களோட அவுட்புட் மெத்தடே வந்து டோட்டலாக டிஃப்ரென்ஸாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோடிங் ப்ரீவியூவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கா உங்களுக்கு ஒரு ரெட் கலர் அவுட்லைன் பார்டரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள வந்து ஹாய் ஐ ஆம் பிரிண்டிங் ஸ்க்ரீன் அப்படிங்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து இங்கே பிளாக்ல இருந்துச்சு. ஆனால் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் இருக்குது. இப்படி ப்ளூ கலர் இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து பிரிண்ட் மெத்தட் அப்படிங்கிற ஸ்க்ரீனில் வந்து சம்திங் வந்து எழுதியிருக்கிறோம், சிஎஸ் எழுதியிருக்கிறோம். அந்த சிஎஸ் பிரிண்ட் மெத்தட் அப்படிங்கிற எல்லாமே மாதிரி பார்த்தீங்களா, ஐ ஆம் ஃபர்ஸ்ட் லுக் இந்த ஸ்க்ரீன். இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி அவுட்புட் வரதுக்கு வந்து சிஎஸ்எஸ்லேயே வந்து ஒரு அட்வான்ஸ்டு ஆப்ஷன் இருக்குது. அதுதான் வந்து மீடியா பிரிண்ட் அப்படிங்கிறது. இந்த மீடியா பிரிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து அந்த அவுட்புட்டை உங்களுக்கு கொடுக்குறது. நாம் எழுதக்கூடிய div, h1, h2, h3, h4, h5, h6 இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் ஃபேமிலி வந்து ஜியார்ஜியோன்னு மாற்றிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கலர் ப்ளூ, ஜார்ஜியாவோ, டைம்ஸோ, செரீஃப் இந்த மாதிரி இருக்கட்டும்னு சொல்லிக்கிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி என்னன்னா ஸ்க்ரீன்லேயும் அதுக்கப்புறம் வந்து ஸ்க்ரீன் இல்லாமல் மீடியா ஸ்க்ரீன் இல்லாமல் வெளியே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வெர்டானா இருக்கட்டும்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ இப்போ நீங்கள் பிரிண்டிங்னு வரும்போது உங்களுக்கு என்ன வருது, அது வந்து ஜியார்ஜியாவாக மாறிடுது. ஜியார்ஜியா ஃபாண்ட் இல்லைன்னா டைம்ஸாக மாறிடுது. ஸோ டைம்ஸாக மாறிடுது. டைம்ஸாக மாறிட்டு அதுக்கப்புறம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கலர் நம்ம வந்து பிரிண்ட் ஸ்க்ரீன் சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் வச்சுக்கிறோம். அந்த அந்த கலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லோ கலரு, பார்டர் வந்து ப்ளூ கலர் கொடுத்துருக்குறோம். அந்த ப்ளூ கலரும் உங்களுக்கு இங்கே வந்திருக்குது. ஓகேவா? ஸோ ப்ளூ இல்லாமல் ரெட்டாக வந்திருக்குது. அப்போ ரெட்டாக வந்திருக்குன்னா என்ன அர்த்தம், இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மீடியா பிரிண்ட்டுக்குள்ளே ரெட் இருக்குது. ஸோ ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூவும், மீடியா பிரிண்ட் ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டும் இருக்குது. எஃப்ஏன்னு சொல்லிட்டு கலர் வந்து லைட் பண்ணிக்கிறோம், இங்கே எல்லோ இருக்குது. சரிங்களா? ஸோ மீடியா பிரிண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் நீங்கள் கொடுக்கும்போது நார்மல் ஸ்க்ரீனில் என்ன வியூ ஆகுதோ அதை விட அப்படியே வந்து எல்லாத்தையுமே மாற்றி எதுலக்கெல்லாம் வந்து ஆப்ஷனாக வேணும், பிரிண்ட் எடுக்கும்போது எது வந்து ஹைலைட்டாக வேணும், என்ன மாதிரிலாம் கலர் மாறணும், என்ன மாதிரி ஃபாண்ட் ஸ்டைல்லாம் மாறணும் அப்படின்னு நீங்கள் எழுதுறீங்களோ அதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது தான் மீடியா பிரிண்ட் அப்படிங்கிற ஒரு சின்டெக்ஸ். சரிங்களா? ஸோ மீடியா பிரிண்ட் இனிமேல் நீங்கள் யூஸ் பண்ணும்போது எங்கேயாவது இன்டர்வியூ போனீங்கன்னா கண்டிப்பாக மீடியா பிரிண்ட்டை பற்றி கேட்பாங்க. ஸோ இன்டர்வியூ கொஸ்டினில் மீடியா பிரிண்ட்னு சொன்னோம்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் எந்தெந்த டேக்ஸுக்கு, எந்தெந்த எலிமெண்ட்ஸுக்கு, என்னென்ன கிளாஸுக்கு, என்னென்ன ஐடிஸ்க்கு வந்து நீங்கள் வந்து ஸ்பெசிஃபிக் கலர்ஸு ஆர் நேம்ஸு, பார்டர்ஸு இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து கொடுக்குறீங்களோ அது மட்டும் என்ன பண்ணும், பிரிண்ட்டுன்னு கொடுக்கும்போது அந்த பிரிண்ட் ஆப்ஷனில் மட்டும் அவுட்புட்டில் வரும்போது வரதுக்காக சிஎஸ்ல அட்வான்ஸாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து வேலை கிடைக்கும். யூஐ டிசைனர் இருக்கவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? கிளைண்ட் வந்து வியூ பண்ணும்போது ஒரு மாதிரி வேணும், அவுட்புட் வரும்போது எனக்கு இந்த கலரில் வேணும்னு கேட்டாங்க அப்படின்னா, ஸோ நம்ம வந்து வியூ பண்ணும்போது இது மாதிரி காமிச்சிட்டு அவுட்புட் வரும்போது நம்ம அந்த கலரை வந்து சில கலரெலாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ பேக்ரவுண்ட் வந்து நம்ம இருக்கிற மாதிரி ஸ்க்ரீனில் காமிச்சிருப்போம், அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து இங்கே என்ன பண்ணலாம்னா பேக்ரவுண்ட் எஃப்எஃப்ங்கிற இடத்துல வந்து நீங்கள் நன்னு போட்டுக்கலாம். NONE நன்னு போட்டலாம். ஆர் டிரான்ஸ்பரண்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் போட்டலாம். டிரான்ஸ்பரண்ட்னு போட்டிங்க அப்படின்னா நீங்கள் பேக்ரவுண்ட் ஏதாவது வச்சுருந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பேக்ரவுண்ட் வந்து இல்லாமல் போயிடும். ஸோ இதுக்காக யூஸ் பண்ணுறது தான் மீடியா பிரிண்ட் அப்படிங்கிறது. இங்கே பிரிண்ட்டில் அவுட்புட்டில் வரும்போது அதுக்கு நீங்கள் வந்து இங்கே வந்து ஒன்று மேலே ஒன்று யூஸ் பண்ண பாருங்கள், லிங்க் ஸ்டைல் ஷீட்டு, டெக்ஸ்ட் சிஎஸ்எஸ், மீடியா பிரிண்ட்டு, அதுக்கப்புறம் வந்து ஹெச்ஆர்எஃப்னு சொல்லி போட்டு இது வந்து அந்த யூஆர்எல் எங்கே இருக்குதோ அந்த யூஆரில் வந்து எடுத்து இங்கே காமிக்கிறதுக்காக. ஸோ டெக்ஸ்ட் ஸ்லாஷ் சிஎஸ்னா இது என்ன மாதிரி டைப்பு, டெக்ஸ்ட் டைப்பாக இருக்கணும், இது டெக்ஸ்ட் டைப்பாக இருக்கும், அது வந்து சிஎஸ்எஸோடைய மெத்தட் அப்படின்னு சொல்லி இதுக்கு போட்டுக்கிறோம். அதுக்காக டைப்பு. ரிலேட்டிவ் அப்படிங்கிறது ஆரியல்ங்கிறது வந்து ரிலேட்டிவ், அதோட ரிலேஷன் என்னன்னா ஸ்டைல் ஷீட். சரிங்களா? ஸ்டைல் ஷீட் அப்படிங்கிறது ஒரு ஷீட். இது அந்த ஷீட்டில் நம்ம எழுதக்கூடிய நம்ம இதை கோடிங் எழுதுறோம் பார்த்தீங்களா, அது வந்து ஸ்டைல் எதுக்குன்னா அந்த அவுட்புட்டை காமிக்கக்கூடிய ஸ்டைல், அதனால ஸ்டைல் ஷீட்னு வச்சிருக்காங்க அதுக்கு ரிலேட்டிவ் பேர். மீடியா வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட். மீடியானா என்னன்னா இந்த அவுட்புட் வருது பார்த்தீங்களா, அது பேர் தான் மீடியா. மீடியா பிரிண்ட் நீங்கள் போட்டிங்கன்னா இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா மற்ற சிஎஸ்ல எழுதிக்கிறோம், அது எதுவுமே வரல. இப்போ மீடியா ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ அண்டு ப்ளூ எழுதிக்கிறோம், ஆனால் இங்கே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி இங்கே தெரியல அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் உங்களுக்கு தெரியல பாருங்கள். நார்மலாக இங்கே தெரியணும்ல, ஏன்னா என்ன ப்ரெஸ் பண்ணாலும் தெரியாது. காரணம் என்னென்னா
நீங்கள் மீடியா பிரிண்ட்டுன்னு போட்ட உடனே என்ன ஆயிரும், ஆட்டோமேட்டிக்காக பிரிண்ட்டுக்கு மட்டும்தான் இந்த ஸ்டைல் ஷீட்டை வந்து எடுத்துக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த மீடியா பிரிண்ட்டு அதே நேரத்தில் வெளியே வந்து அவுட்புட்டும் வரதுக்காக தான் பார்க்க போகிறோம். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இதை கமெண்ட் பண்ணி வச்சுக்கோ. இது உங்களுக்கு புரிஞ்சிச்சு இல்லை? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா இதை கமெண்ட் பண்ணிவிட்டு மீடியா பிரிண்ட்டும் அது போக காமனாக இருக்க சிஎஸ்சியும் பார்க்கலாம். இந்த மீடியா பிரிண்ட்டுங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி வணக்கம். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோச்சிங் கொடுத்துட்ருக்குறோம். அதுபோக வந்து கோச்சிங் கொடுக்குறவங்களுடைய விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் டாக்ஸ் அப்படிங்கிற இந்த சைட்டில் வந்து ஃப்ரீயாக வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ இப்போ தான் இது ஆரம்பிச்சிருக்கிறதுனால இதில் எந்த ஜாப்ஸும் வந்து இல்லை. நீங்கள் வந்தீங்க அப்படின்னா எங்ககிட்டயே கோச்சிங் பண்ணிக்கலாம். உங்களுடைய வேலைக்கானது வந்து நாங்கள் வந்து லைவ் டெமோ கொடுத்து லைவாக வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து ஒரு நல்ல ப்ரொஃபஷனலாக உங்களுக்கு உருவாக்குவோம். எங்கே போனாலும் உங்களுக்கு வேலை கிடைக்கிற மாதிரி நாங்கள் பண்ணுவோம். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து எங்களை தொடர்பு கொள்ளலாம். எங்களுடைய மெயில் ஐடி நாங்கள் கீழே போட்டுருவோம். நீங்கள் இந்த யூடியூப்லேயே பார்த்துக்கலாம். இல்லை ஜாப் டாக்ஸ்ங்கிறத அடித்து அது மூலமாக எங்களை கான்டெக்ட் பண்ணலாம். உங்களுக்கான கோர்ஸை வந்து நாங்கள் எடுத்து உங்களை நான் ஒரு நல்ல தரமான இந்த வேலைக்காரர்களாக உங்களை வந்து நாங்கள் மாற்றுறதுக்கு தயாராக இருக்கிறோம். வருங்காலத்தில் பெரிய லெவலில் வர்றதுக்கு உங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக தேவை. இந்த வீடியோ பார்க்குற அத்தனை பேருமே வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் சொல்லுங்கள். நீங்களும் வளர்ந்து நானும் வளர்றதுக்கு இறைவன் அருள் புரியட்டும். நன்றி வணக்கம். உங்கள் அன்பு நண்பன் ஆர்ஜே கணேஷ்.